வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ ஒரு வழியா 100 பாயிண்ட்ஸ்குள்ள இறங்கிட்டு இருந்த நிஃப்டி 50 இப்போ 100 பாயிண்ட்ஸ தாண்டின ஒரு இறக்கத்த குடுத்திருக்கு. 130 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ நல்லது தான். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு நல்ல வொலடைல் குடுத்தா தான் நம்மளுக்கும் ஆர்வமா இருக்கும். ஆனா, வொலடைல் பெருசா ஏற்பட மாட்டேங்குது. ஸோ நல்ல ஒரு சரிவு ஏதாச்சும் ஒரு பங்குலயோ, இல்ல மார்க்கெட்லயோ நடந்தா தான் ஸோ நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவான இடத்துல பங்குகளும் வந்து கிடைக்கும். ஸோ இவனுக்கு பாட்டுக்கு பொறுமையா யானை நடக்கிற மாரி நடந்துட்டு இருக்குது. ஸோ பெருசா விலகவும் செய்ய மாட்டேங்குது. பெருசா ஒரு ஏற்றத்த குடுத்து, அட்லீஸ்ட் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாவாச்சும் பார்க்கறக்கு நல்லாருக்கும். இல்ல இறக்குறியா? இறக்குடா சாமி. ஸோ நல்லா இறக்கு. நாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய புடிச்சுக்கிறோம் ஒரு நல்ல விலையில அப்படின்னு பார்த்தா, அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்பவே வந்து பொறுமைய சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. பட் இருக்கட்டும். ஸோ அதுக்கேற்ற மாரியான ஒரு வேகத்த நம்மளும் கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, இவன் எப்படி போறானோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம போ முடியும். ஸோ இவன் போறத ஸ்லோவா போயிட்டுருக்கான். நம்ம பாட்டுக்கு வேகமா போ முடியுமா? டெஃபினட்டா போ முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்மளுடைய அக்யூமுலேஷனையும் வந்து பிளான் பண்ணிக்கணுங்கிறத தொடர்ந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்லோவா போறதுக்கே நம்ம ட்ரை பண்ணலாம். லார்ஜ் கேப் பங்குகள பொறுத்தவரைக்கி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸ் வந்து பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. 1650 கோடிக்கு நெட்டா வந்து நம்ம மார்க்கெட்ல பணத்த போட்டிருக்காங்க. ஸோ யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா ஏஐ ரிலேட்டட் பங்குகள்ல திரும்ப பார்த்தீங்கன்னா, செல் ஆஃப் ஏற்பட்டிருக்கு. ஸோ பழைய ஒரு உச்சத்த தாண்டுமோ அப்படின்னு பார்த்தா தாண்டல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ குடுத்திருக்கு. 1.5% வரைக்கான இறக்கம் இன்னைக்கு நாஸ்டாக்ல நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சிப் கம்பெனிஸ்ல தான் இன்னைக்கு டேல இப்ப வரைக்கும் செல் ஆஃப் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அடுத்தது நம்ம அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ஃபோசிஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஜெர்மனிய சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு டீல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ். இது இன்ஃபோசிஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸா பார்க்கப்படுது. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த செய்தியும் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இல்ல ஒரு வேளை திட்டமிட்டே நம்மகிட்ட அந்த செய்திய சேர்க்காம இருக்காங்களாங்கிறதும் தெரியல. ஏன்னா கம்பெனி தெரியப்படுத்தினா தானே அண்ட் மற்ற செய்தித்தளங்களும் நமக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இன்னும் படுத்தல. பட் இன்ஃபோசிஸ் இப்போ வின் பண்ணியிருக்கிறது நல்ல செய்தி. ஸோ தொடர்ந்து டீல்ஸ ஐடி கம்பெனிஸ் வின் பண்றாங்களாங்கிறத ட்ராக் பண்ணிட்டே வருவோம். அடுத்தது விப்ரோ கன்சியூமர் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ இந்த விப்ரோ அப்படின்னு நம்ம பேசும்போது, பொதுவா விப்ரோ அப்படின்னு தான் வந்து பேசிட்டு போவோம். ஸோ இது தனி இது நிறுவனம் அப்படின்ட்டுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதில்ல. ஸோ இதுவும் அவங்களுடைய ஒரு நிறுவனம் தான். துணை நிறுவனம். அதனால இத பற்றி நம்ம பேசுறோம். ஸோ இப்போ விப்ரோ கன்சியூமருக்கும் விப்ரோக்கும் சம்மந்தம் இல்ல. அத நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். பட் இந்த நிறுவனம் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு, லிஸ்ட் ஆகல எல்லாம் வேற கணக்கு. பட் எஃப்எம்சிஜில ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமா இந்த விப்ரோ இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இதனால இங்க நடக்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவனும் மற்ற கம்பெனிஸோட சேர்ந்து தான் வந்து ஓடிட்டு இருக்கான். இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டெர்மா டச் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் பிராண்ட வந்து ஒரு 60% பங்குகள வந்து வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டெர்மா டச் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாசத்துக்கு 60,000 ப்ராடக்ட்ஸ் கிட்ட வித்துட்டு இருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது தினமும் 60,000 ப்ராடக்ட்ஸ் கிட்ட விக்கிற அளவுக்கான ஒரு வளர்ச்சிய வந்து சந்திச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்த வாங்கியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட்ஸ புதுசா இப்ப மார்க்கெட்ல வரக்கூடிய நியூ ஏஜ் பிசினஸ அக்யூர் பண்ண முடியுமா தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மற்ற கம்பெனிஸும் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் வந்து அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வரக்கூடிய கம்பெனிஸ தத்தெடுத்து அத வளர்த்தெடுக்கிறதுல தான் நிறுவனங்கள் முயற்சிய காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வருடங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. இதுல எத்தன பிராண்ட்ஸ் வந்து ரிவைவ் ஆகும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. பட் ஏதாச்சும் ஒரு இப்போ ஒரு 10 பிராண்ட்ஸ வந்து அவங்க அக்யூர் பண்றாங்கன்னா, அதில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பிராண்ட் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 பிராண்டாச்சும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்ததுனாலும், ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ ஒரு பெட்டர் பிராண்ட உங்களால வந்து உருவாக்க முடியும். அதன் மூலியமா நல்ல வருமானத்தையும் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சோப் பிசினஸ்ல பார்க்கும்போதும், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிராண்ட் ஒரு நல்ல வெற்றிய குடுத்தாலே போதுமான ஒண்ணு. ஸோ அத எப்படி வந்து சம்பாரிக்க போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இது இவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிஸையும் சேர்த்தி தான் வந்து சொல்றேன். ஏன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இப்போ ரொம்பவே ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன நடக்குது, ஏது ஏது நடக்குது, அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்தது கிராம்ப்டன் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ கிராம்ப்டன் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமா நாங்கள் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி நிறுவனத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க அடுத்த கட்டமா ஒரு பிரீமியம் புஷ் எந்த இடத்துல இருக்க போகுதுன்னா, ரூஃப்டாப் சோலார்ல இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது
வயர்ஸ் பிஸ்னஸ். ஸோ ரீசென்ட்டா அவங்க லான்ச் பண்ண வயர்ஸ் பிஸ்னஸ்ல அவங்க வந்து பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்க. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு குரோத்த குடுக்கும் அப்படின்ட்டும் கிராம்ப்டன் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ குரோத் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாரி வாட்டர் பியூரிஃபையர் பிசினஸ் இந்த மாரியான ஒரு பிசினஸ அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்றதா சொல்றாங்க. இதுல ரூஃப்டாப் அண்டு வயர்ஸ் இந்த பிசினஸ் பார்க்கும்போது பெட்டரா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மாதம் நிறைவடைந்து விட்டது இந்த கிராம்ப்டன் இந்த வயர்ஸ் பிசினஸ லான்ச் பண்ணி. ஸோ இவங்க கிட்ட ஒரு நெறையா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நாடெங்கிலும் பார்த்தீங்கன்னா, நெறையா சேல்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு. ஸோ அத வச்சு ஈஸியா இவங்களுடைய இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் பிசினஸ எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ இத பற்றி இன்னும் கொஞ்சம் தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறுவனம் பார்க்கும்போது இப்போ நல்லா அடி வாங்கிட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இத பற்றி இந்த வயர்ஸ் பிசினஸ பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம். பஜாஜ் எலக்ட்ரிக்கலும் சேம் இதே ஒரு ஸ்டோரி தான். பட் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இல்ல. ஸோ இங்கே அதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீப்பா வந்து பார்ப்போம். ஸோ ஏன்னா அது வேணும். அது இருக்கும்போது தான் அதோட வளர்ச்சி இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து அத கொஞ்சம் மேல் நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் பிசினஸ் பார்க்கும்போது ரொம்பவே இப்போ போட்டித்தன்மை நிறைந்ததா மாறிட்டு இருக்கு. பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ்ல என்டர் ஆகுறாங்க. அதானி, அப்புறம் இந்த பிர்லா குரூப். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்டர் ஆகுறாங்க. ஸோ நெறைய கிரவுட் இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் பிசினஸ் இப்போ மாறப்போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த கிராம்ப்டன பத்தி இந்த வீக்கெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி நான் மறக்கலாம். ஃப்ரைடே அந்த மாரியான டைம்ல நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஸோ இந்த வீக் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஓடிட்டுருக்கு. ஸோ அது போக இன்னும் நெறையா விஷயங்கள பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணிட்டும் வந்து இருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால, இன்கேஸ் மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. மேக்ஸிமம் வந்து நான் மறக்க மாட்டேன். ஸோ எதுக்கும் ஒரு ஒரு கமெண்ட்ட வந்து போட்டு விடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா நான் அத பார்ப்பேன். அப்ப எனக்கு ஞாபகம் வரும். டக்குனு இத பற்றி நம்ம வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் அதாவது அமெரிக்கா பங்குச்சந்தை பற்றியான ஒரு அப்டேட்டு. இப்போ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 23 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இயங்க போறதா, ஒரு நாளைக்கு 23 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓடிட்டே இருக்க போது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. டிசம்பர் 6ஆம் தேதி ஞாயித்துக்கிழமை சாயந்திரத்தில இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்திரம் வரைக்கும் எந்த விதமான தடையும் இல்லாம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓடிக்கிட்டே இருக்க போகுது. ஸோ ரொம்ப புகழ்பெற்ற பங்குச்சந்தை, மாற்று கருத்தே இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சந்தை அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட சந்தையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்காங்க. அந்த 1 மணி நேரம் மட்டும் எதுக்கு? 24 மணி நேரமும் இயங்கும் அப்படின்னு சொன்னா, ஸோ இயங்கிட்டு போகுது. அந்த 1 மணி நேரம் எதுக்கு கருணையின் அடிப்படையில விடுமுறை விடுறாங்கன்னு தெரியல. பட் விடுறாங்க. ஸோ 23 ஹவர்ஸ் இருக்க போகுது. இந்த மாரி நம்ம மார்க்கெட்டுக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டும் அது மாரி ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். அ அதெல்லாம் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் இல்ல. பட் டைம் தான். இப்ப தான் அமெரிக்கா மார்க்கெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அடுத்து இன்னும் சில காலங்கள்ல நம்ம மார்க்கெட்டும் இந்த மாரியான ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். தூங்கவே மாட்டோம்னு நெனைக்கிறேன் இப்படியெல்லாம் நம்ம பண்ணுனா. ஏன்னா சும்மாவே உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நல்லா வேலை செய்யும்போதும் உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால, என்ன மாரியே நெறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ தொடர்ந்து அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்கன்ட்டு. ஸோ நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா, தலைவலி ஏத்துறதுக்கான ஒரு விஷயத்த இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம். சரி நம்ம என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ட்டு. அடுத்தது கூகுள் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிக்சல் ப்ரொடக்ஷன் 27லேருந்து சைனாலேருந்து கம்ப்ளீட்டா வந்து ஷிஃப்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா, இப்போ வியட்நாமுக்கோ அண்ட் இந்தியாவுக்கும் வந்து இந்த ப்ரொடக்ஷன கொண்டு வர போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதனால சைனா நிறுவனங்களுக்கு ஒரு இழப்பா? ஸோ சைனாக்கு ஒரு இழப்பா அப்படின்னு நம்ம போய் பெருசா தேடி பார்த்தோம்னா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சைனா பார்த்தீங்கன்னா, இப்போ கைய மீறி போய்ட்டான். ஸோ இவனுங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ புரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சைனாலருந்து ஸோ நம் நாட்டுக்கு, இந்த வியட்நாமுக்கு, இன்னும் பல இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ஆயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா, ஸோ சைனா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கான்ட்ராக்ட்க்கு வேலை செய்றத தாண்டி, டைரக்ட்டா சப்ளை பண்ணக்கூடிய இடத்துக்கு போய்ட்டான். சொந்தமா ஒரு ஒரு பொருள உருவாக்கி, அந்த பொருள சப்ளை பண்ற அளவுக்கு போய்ட்டான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப கூகுள் பார்த்தீங்கன்னா, பிக்சல் புரொடக்ஷன அங்கருந்து வந்து மாத்துறாங்க. ஸோ இப்ப மாத்தக்கூடிய இதே கூகுள் பார்த்தீங்கன்னா, சைனாவுல தயாரிக்கக்கூடிய கார பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. அதுவும் டாரிஃப் பார்க்கும்போது 100%க்கு மேல. ஸோ சைனாவோட கார அமெரிக்கால வாங்கணும் அப்டின்னா, ஸோ 100% மேல டாரிஃப் குடுக்கணும். அத குடுத்து வாங்குறதுக்கு கூகுள் தயாரா இருக்காங்க. ஆல்ரெடி வாங்கவும் வந்து செஞ்சுட்டாங்க. Zeekr அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அதாவது ஒரு சப் பிராண்ட். இது Geelyயோட சப் பிராண்டுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கரெக்ட் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். Geely கிட்ட நெறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல இந்த Zeekr அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு பிராண்ட். ஸோ இந்த கார தான் கூகுள் பார்த்தீங்கன்னா, இப்போ டபுள் த டைம் பிரைஸ் குடுத்து வாங்குறாங்க. ஸோ ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்து
கூகுளோட வேமோ பார்த்தீங்கன்னா, ஜாக்வார் கார தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுடைய ரோபோ டாக்ஸிக்கு. இதோட காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட $2,00,000 கிட்ட வருது. ஸோ இதே நம்ம Zeekrக்கு போம்போது 1லேருந்து $1,25,000 கிட்ட வரும் அப்டின்ட்டு வந்து சொல்றாங்க. இதுதான் இப்போதைக்கு பேசக்கூடிய ஒண்ணு. பெரிய அளவுக்கு காஸ்ட் கட்டிங் வந்து கூகுள் பண்ண முடியுது அப்டின்ட்டு. ஏன் அமெரிக்கால வேற கம்பெனியே இல்லையா? ஸோ எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. எலக்ட்ரிக் கம்பெனிஸ் Rivian இருக்கு. அண்டு Lucid இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். Lucid அதுவும் எலக்ட்ரிக்கல் ஈவி கார் தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரியான நிறுவனங்கள் இருக்கு. பட் அப்படியெல்லாம் இருந்துமே கூட, கூகுள் பார்த்தீங்கன்னா, சைனாலருந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கு வெறும் இந்த பிரைஸ் மட்டுமே ஒரு ரீசனா இருக்காது. டெக்னாலஜி ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ரீசனா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணு. ஸோ இனி அப்புறம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்லேருந்து சப்ளை பண்ணக்கூடிய இடத்துக்கு சைனா மாறியிருக்கான். ஸோ இன்னும் புது பிசினஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உருவாயிட்டு இருக்கும். குளோபல் ஹப்பா ஸோ இந்த இன்னோவேஷன் ப்ராடக்ட்ட உருவாக்கக்கூடிய இடத்துல அண்டு பலருக்கும் போட்டித்தன்மை குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சைனா வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த புரொடக்ஷன் போறதுனால அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்ல. அத தாண்டி வந்துட்டாங்க. ஸோ இப்ப தான் நம்ம சைனா பல வருடங்களுக்கு முன்னாடி எந்த இடத்துல அடி எடுத்து வச்சாங்களோ, அந்த இடத்துல இந்தியா பார்த்தீங்கன்னா, அடி எடுத்து வைக்குது. ரொம்பவே வந்து லேட். நம்ம இந்த சர்வீஸ் சைடு போனது தான் மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த புரொடக்ஷன் சைடு, மேனுஃபேக்சரிங் சைடு நம்ம போயிருக்கணும். பட் அத நம்ம பண்ணாம, ஸோ இந்த சர்வீஸ் செக்டார் பக்கம் போன ஒரு காரணத்தினால, இன்னும் வரைக்கு அடுத்தவனோட கையத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமே தவிர, நம்ம ஓனா வந்து ஒரு பிசினஸ உருவாக்க முடியாத ஒரு இடத்துல வந்து இருக்கு. பட் இது நிலைமை சீக்கிரம் மாறும். ஸோ இப்ப அதுக்கான விஷயங்கள் பல இதுவும் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. ஆ ஆனா சைனா எடுத்துக்கிட்ட டைம காட்டிலும் இந்தியா கொஞ்சம் வேகமா டைம் எடுத்துக்கும். அதாவது சீக்கிரமா முடிச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமா நம்மளும் அ ஒரு மேனுஃபேக்சரிங்ல தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்வோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த மொபைல் ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் கார்ல கூட அச்சீவ் பண்ணிடலாம். பட் மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள எப்படி வந்து நம்ம ஒரு பிராண்ட உருவாக்க போறோம்னு தெரியல. ஸோ சைனா ஒரு காலத்தில சைனா மொபைல்னு கேலி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லார் கையிலயும் சைனா மொபைல் தான் இருக்கு. எங்கிட்டயும் சைனா மொபைல் தான் இருக்கு. ஸோ லேப்டாப்பும் சைனா லேப்டாப்பா தான் இருக்கு. ஸோ அத ஒரு பிராண்டா நம்ம கன்சிடர் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு நான் பார்க்குறேன். ஸோ சைனா மார்க்கெட்ட நம்ம டெஃபினட்டா தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதுக்கு மேல ஒரு முக்கியத்துவத்த நம்ம சைனா மார்க்கெட்டுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, குளோபல் இன்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, வெறும் அமெரிக்கா நிறுவனங்கள் அண்ட் அமெரிக்கா மார்க்கெட்ல முதலீடு பண்றது மட்டும் தான் நம் பார்வையா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு 2, 3 வருடத்துக்கு முன்னாடியே உடைச்செறிஞ்சுட்டோம். ஸோ சைனா மார்க்கெட்டோட முக்கியத்துவத்த பற்றி தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்பவும் நம்ம பேசுறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரியா நான் வந்து பார்க்குறேன். சைனாவ பொறுத்தவரைக்கும். அடுத்த சில ஆண்டுகள்ல ஒரு நல்ல வளர்ச்சிய சந்திக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டா சைனா மார்க்கெட் என் கண்ணுக்கு படுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஆர்வம் இருக்க தான் இத பற்றியெல்லாம் நம்ம இன்னுமே நெறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான ஆர்வத்த நீங்க டெஃபினட்டா காட்டியே ஆகணுங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!